அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜினுடைய பயணத்தை ஒரு பெரும் அற்புதமாக நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். வெறும் மேராஜ் மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமா என்று கேட்டால், அதை போன்று ஏராளமான அற்புதங்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதில் ஒன்றுதான் சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கின்ற பொழுது மக்காவின் காஃபிர்கள் ஒரு கூட்டத்தினர்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, நீங்கள் உண்மையிலேயே நபியாக இருந்தால் எங்களுக்கு ஒரு சில அற்புதங்களை செய்து காட்டுங்கள், மக்களால் செய்ய முடியாத விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு செய்து காட்டுங்கள், நாங்கள் உங்களை நபி என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அற்புதம் செய்ய வேண்டும்னு சொல்லுங்க, அல்லாஹ்வின் உத்தரவோடு அதை நான் செய்து காட்டுகிறேன் என்று சொன்ன பொழுது, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டுங்கள், நாங்கள் உங்களை நபி என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம்னு சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே களமேந்தி துஆ செய்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய அனுமதியோடு தன்னுடைய ஆட்காட்டி விரலால் சந்திரனை நோக்கி ஒரு கோடு போல இப்படி கையை காட்டி இரண்டாக பிளக்கச் சொல்லுவார்கள். சந்திரன் இரண்டு துண்டாக பிளந்து ஒரு துண்டு அதே இடத்தில் நிற்கும், இன்னொரு பகுதி ஜபல் அபு குபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய மலைக்கு பின்னால் அது மறைந்த நிலையில் காணப்படும். இதை பார்த்து அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அற்புதத்தை செய்து காட்டுவார்கள். அதை பார்த்ததற்கு பின்பாகவும் கூட அந்த மக்கத்து காபிர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தெளிவான ஒரு சூனியக்காரராக இருக்கிறீர்கள், நீங்கள் சிகறு செய்திருக்கிறீர்கள், சூனியம் செய்திருக்கிறீர்கள், மாய வித்தைகள் செய்திருக்கிறீர்கள், பார்ப்பதற்கு இது மாதிரியான காட்சிகளை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று ஏதேதோ காரணங்கள் சொல்லி அங்கிருந்த யாரும் அதை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை. ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த விஷயத்தை கொண்டு யாருக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்பதை அவன் முடிவு செய்கிறான். இந்த நிகழ்வை பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கேரளாவில் அந்த சமயத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு அரசர் பார்க்கிறார். சேரமான் பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய வரலாறு நம்மில் பலரும் அறிந்து வைத்திருக்கக்கூடும். சேரமான் பெருமான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசர் அந்த நிகழ்வை பார்க்கிறார். பார்த்த அவர் தன்னுடைய குறிப்பேடுகளில் அதை பற்றி உள்ள விஷயங்களை எழுதி வைத்துவிட்டு அதை பற்றி மக்களிடத்தில் விசாரிக்கிறார். இது மாதிரியான ஒரு வித்தியாசமான நிகழ்வு, வானில் சந்திரன் இரண்டாக பிளந்ததை நான் பார்த்தேன் இரவு நேரத்தில் என்று அவர் எழுதி வைத்துவிட்டு அது சம்பந்தமாக வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வியாபாரத்திற்கு வருபவர்களிடத்தில் விசாரித்து கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்களில் பல்வேறு நபர்கள் வாணிபம் செய்வதற்காக வியாபாரம் செய்வதற்காக அரபு கடல் வழியே மக்காவிலிருந்து யமன் தேசத்திற்கு வந்து யமனில் இருந்து நேர் கிழக்காக பயணம் செய்கின்ற பொழுது இந்தியாவிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டங்களில் சஹாபாக்கள் இந்தியாவோடு கடல் ரீதியான வாணிபம் செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களில் ஒரு சிலர் வியாபாரத்திற்காக வேண்டி கேரளாவிற்கு வந்த பொழுது இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் மக்களுக்கு. இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நெருங்கிவிட்டது, சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது என்கிற வசனம் மக்களுக்கு ஓதப்பட்டு அது பற்றிய செய்திகள் சொல்லப்படுகிறது. அது அந்த அரசரை அந்த செய்தியை போய் சேருகிறது. அவர் விசாரிக்கிறார், என்ன செய்தி என்று கேட்கின்ற பொழுது, இப்படி ஒருவர் வந்திருக்கிறார், அவர் அல்லாஹ்வின் தூதர் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி தந்திருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய ஹயாத்தின் காலத்திலேயே கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த அரசருக்கு எடுத்து சொல்லப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய ஈமானை நோக்கி பயணம் செய்து இங்கிருந்து அங்கே செல்கிறார். கேரளாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சந்திரனுடைய நிகழ்வை மையமாக வைத்து சேரமான் பெருமான் பயணம் செய்து யமன் தேசத்தை அடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்து அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி அவர் ஈமானும் கொள்ளுகிறார். திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே அவர்கள் வந்து சந்தித்ததை சஹாபாக்கள் ஹதீசுகளில் பதிவு செய்யவும் செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து ஒரு மன்னர் வந்தார்,
அவர் ஈமானை ஏற்றுக்கொண்டார். உப்பினால் செய்யப்பட்ட பண்டங்களை ரசூலுல்லாஹிற்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். ஊறுகாயை உதாரணமாக சொல்லுகிறார்கள். ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பங்கு வைத்திருக்கிறார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் சேரமான் பெருமான் அவர்கள் ரசூலுல்லாவை சந்திக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தை முடித்து மதீனாவில் இருக்கிறார்கள். அப்பொழுது இவர் சென்றிருக்கிறார். இவர் ரசூலுல்லாஹை பார்த்து ஈமான் கொண்டு யமன் தேசத்தில் அவர்கள் மரணமாகி அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவருடைய கபர் அங்கே இருக்கிறது. இந்த நிகழ்வை நாம் ஏன் மையப்படுத்தி சொல்லுகிறோம்னா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதங்களை வெளியாக்கியது மக்காவாசிகளுக்காக. மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த நிகழ்வை ஏற்படுத்தினான். ஆனால் அதனுடைய ஹிதாயத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 1000 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இவர்களுக்கு வைத்திருக்கிறான். இவர்கள் இங்கே அதை பார்த்து ஈமான் கொள்ளக்கூடிய நசீபை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த செயல்பாட்டின் மூலம் நாம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நல்லறங்களின் மூலம் அல்லாஹ் யாருக்கு எங்கே நல்ல நசீபை வைத்திருப்பான் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. நாம் ஒரு சின்ன குழந்தை தானே, சின்ன பையன் தானே, இவர்கிட்ட போய் ஏதாச்சும் நல்ல செய்தியை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது, இவருக்கு உதவி செஞ்சு என்ன கிடைத்து விட போகிறது என்று நல்லறங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் யாரையும் எந்த இடத்திலையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. மக்கத்து காஃபிர்கள் தானே, இவங்களுக்கு போய் ஏதாச்சும் செஞ்சு நாம் காட்டி அவங்க எப்பயுமே நம்மளை பொய்ப்படுத்திட்டு தானே இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அன்றைக்கு அமைதியாக இருந்தால் இத்தனை தூரம் இஸ்லாம் பயணம் செய்து வந்திருக்காது. எனவே நமக்கு முன்னால் நன்மைக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது, அது ஒரு நபராக இருந்தாலும் பல 100 நபர்களாக இருந்தாலும், நமக்கு முன்னால் யார் இருந்தாலும் நன்மைக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அல்லது நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாத்தை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்ல அமல்களை நல்லறங்களை மக்களுக்கு மத்தியில் எல்லா நேரத்திலையும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தருணத்தில் அதை கொண்டு ஒரு பெரும் கூலியை வாங்கி கொள்ளுவான் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு பெரும் சான்றாக இருக்கிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனால் வெளியாக்கப்பட்ட எல்லா விதமான அற்புதங்களையும் பரிபூர்ணமாக ஈமான் கொண்டு நம்முடைய வாழ்வில் ஈமானை இஸ்லாத்தை எல்லா நேரத்திலையும் பற்றி பிடித்து வாழக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.